சாதிய ஆணவ கொலை செய்து விடுவதாக மிரட்டும் குடும்பத்தினரிடமிருந்து காதலியை மீட்டு தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு தலித் இளைஞர் ஒருவர் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்துள்ளார். கரூர் மாவட்டம் கொடிக்கம்புதூரை சேர்ந்த தலித் இளைஞர் வினோத் கடந்த 2009-12 கல்வியாண்டில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்தார். அப்போது அதே கல்லூரியில் பயின்ற மாங்காடு பகுதியைச் சேர்ந்த பிரியங்கா மற்றும் வினோத் இருவரும் காதலித்து உள்ளனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி ராஜேஸ்வரியிடம் இன்று அளித்த புகார் மனுவில் கடந்த 5 ஆண்டுகளாக பிரியங்காவை தான் காதலித்து வருவதாகவும் தலித் வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் பெண்ணின் வீட்டினர் தங்களது திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரியங்காவை கொடுமைப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தங்கள் காதலை பிரித்து சாதிய ஆணவ கொலை செய்து விடுவோம் என்று இதுவரையும் மிரட்டுவதாகவும் வினோத் கூறியுள்ளார். எனவே பிரியங்கா குடும்பத்தினரின் சாதிய ஆணவ கொலையிலிருந்து தங்களை காப்பாற்றி சேர்த்து வைத்து உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வினோத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தலித்தினத்தை சார்ந்தவன். அந்த பொண்ணு என்னோட உயர் ஜாதி குடும்ப பெண். ஆனால் இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சனால எனக்கு கட்டி கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு கட்டாய திருமணம் பண்ணி வைக்க ரொம்ப கொடுமையப்படுத்தியிருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்க அக்காவோட கணவரும் போட்டு 2 நாளாக அடித்து அந்த பொண்ணை கட்டையால் இன்றைக்கி எழுந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதா எனக்கு மெசேஜில் நிறையா பாஸ் பண்ணியிருக்குது. இப்போ நாங்கள் எஸ்பிஎம் மாட்ட வந்திருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க, நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அந்த பொண்ணுக்கு அவங்க கூட வர விருப்பம் இருந்தால் திருமணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க.